ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே என்னடா அது வண்டி வருது அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர அந்த நேம் போர்டை யாரும் பார்க்கவும் மாட்டேன்றாங்க. யாரது வண்டி அப்படின்னு கெஸ் பண்ண கூட இல்லை. கடைசியில் பார்த்தா நடேசன் இறங்குறாரு. அவரை பார்த்த உடனே இந்த ஆள் தானே இந்த வண்டி எடுத்துகிட்டு இவ்வளோ ஆர்னு அடிச்சிட்டு வந்தது, யாரது இந்த வண்டி, இந்த ஆள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. எப்படிடா அப்படின்னு வந்து நின்ன உடனே என்ன எங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு நம்ம சோழன் பார்த்து கேட்குறாரு. விட்டான்னு வச்சுக்கோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்றாங்க. பார்த்தா தெரியலையே அப்படின்றாங்க. டேய் வண்டியை நல்லா பாருங்கடா, புது வண்டி, இந்த வண்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியல, இதை போய் யாராச்சும் திருடிட்டு வருவாங்களா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அங்கிள் ஆமாம் யார் இந்த வண்டி அப்படின்றாங்க. ஏம்மா இன்னுமா உங்களுக்கெல்லாம் தெரியல, நீங்களாம் படித்தவங்க தானே, மேலே பாருங்கம்மா அப்படின்றாங்க. எனது மேலேயா அப்படின்னு எல்லாரும் அனந்து பார்க்குறாங்க. ஏம்மா வண்டிக்கு மேலே பாருங்கம்மா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்போ தான் ஐயனார் துணை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அங்கிள் நம்ம வீட்டுக்கு பேர் போட்டிருக்கிற மாதிரி வண்டியிலையும் போட்டிருக்கு அப்படின்றாங்க. ஏம்மா இன்னுமா உங்களுக்கெல்லாம் தெரியல மிஸ், இது ஏன் வண்டிமா, நடேசன் வண்டி அப்படின்றாங்க. இதை கேட்டு மொத்த பேருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. பல்லவனுக்கெல்லாம் இது இந்த ஆள் வாங்கிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்போ தான் ஆமாம் இந்த வண்டியை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம சோழனும் பாண்டியும் கேட்குறாரு. ஆமாண்டா ஆமாம், இது நடேசன் வண்டி இனிமே அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா இது இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு புதுசாக வண்டியெல்லாம் வாங்கியிருக்கீங்க, புது வண்டியாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. புதுசு தான்டா, இருந்தாலும் ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது, இது ஒரு 2 பார்ட்டிக்கிட்ட போனதுக்கப்புறமா கை மாறி வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போது வண்டியெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்காப்பா, பார்த்து வாங்கினீங்களா இல்லையாப்பா அப்படின்னு நம்ம சேரன்னு கேட்குறாரு. அதெல்லாம் பார்த்து தானே வாங்கியிருக்கேன், ஓட்டி பார்த்து தானே வாங்கியிருக்கேன், அங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் இப்போ ஓட்டின்னு தானே வந்தேன், எப்படிடா இருக்குது அப்படின்றாங்க. பா சூப்பராக இருக்குப்பா வண்டி பார்க்க அப்படின்றாங்க. நிலா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா மருமகளே வண்டி எப்படி இருக்கு அப்படின்றாங்க. அங்கிள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது, இது உங்களுக்காக நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் இனிமே இது நடேசன் வண்டி அப்படின்றாங்க. லாரியெல்லாம் போய் இப்போது பிக்கப்பா அப்படின்ட்டு சோழன் கேட்குறாரு. ஆமாண்டா ஆமாம் அப்படின்றாங்க. என்ன அங்கிள் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது திடீர்னு புதுசாக அப்படின்றாங்க. என்ன ஆளாளுக்கு இதே கேட்குறீங்க, இந்த நடேசனுக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க போர் அடிக்குது, இனிமே நான் வண்டி வாங்கிட்டேன் சொந்தமாக, இனிமே நான் சவாரி பிடிச்சி வண்டி ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. வாவ் அங்கிள் சூப்பர், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. எதுக்குமே இந்த அப்பா கையால் ஆகாதவன் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, இப்போ பார் நான் சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி நான் சம்பாதிக்க போகிறேன், இனி பணம் எப்படி கொட்டுதுன்னு பாரு, சம்பாதிச்சு இதோ எல்லாம் இந்த சேரன் பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. பா என்னப்பா நீ சம்பாதிச்சு எனக்கு எதுக்குப்பா கொடுக்கணும், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த நடேசனுக்கு வேணுன்றதெல்லாம் என்னால் வாங்கிக்க முடியும்டா, ஆனால் நீங்கள் அந்த பொண்ணு இந்துக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு பேசிட்டு வந்திருக்கீங்களா, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பணம் வேணும் இல்லடா, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது சேரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அப்பா எதுக்குப்பா நீங்கள் கஷ்டப்படணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்றாங்க. டேய் நானும் எத்தனை நாளைக்கு தான் சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது, இருக்கட்டும் இருங்கடா, நானும் இந்த வண்டியை ஓட்டி சம்பாதிக்கிறேன். ஆமாம் ஆமாம் வாங்க எல்லாரும் வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே நல்லா தானே இருக்கு வண்டி, இந்த ஆள்கிட்ட யார் இவ்வளோ இந்த வண்டியை கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் பல்லவன் பேசிகிட்டு இருக்காரு. டே அமைதியாரடா பல்லவா, அப்பா கஷ்டப்பட்டு இந்த வண்டியை வாங்கிட்டு வந்திருக்காரு, பேச்ச பாரு அப்படின்றாங்க. ஆமாம் இந்த வண்டி எவ்வளோ அங்கிள் அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்கு, வண்டி பிடிச்சிருக்கா, வண்டி நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. சரி முழு பணத்தையாச்சும் கட்டினீங்களா இல்லை டியூவில் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் கட்டியாச்சு, எதுவும் இந்த நடேசன் டியூவிலலாம் போட மாட்டேன், முழு பணத்தையும் கொடுத்து தான் வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அங்கிள் அப்போ எக்கச்சக்கமாக இருக்குமே, இவ்வளோ பணத்தை எப்படி கொடுத்து இந்த வண்டியை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேம்மா அப்படின்றாங்க. கொஞ்சம் இந்த வண்டிக்கு 10 லட்சமாச்சும் கட்டியிருக்கணும், அந்த துட்டு இருந்தாவே அண்ணனுக்கு யூஸ் ஆகிருக்கும்ல, அதை வச்சுட்டு நீங்கள் வண்டியை வாங்கிட்டு வந்து சம்பாதிச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க. டே நம்மளுக்குன்னு ஒன்று வேணும்டா, இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதே வண்டி வாங்கி போட்டுட்டா இப்போ இதை வச்சு சம்பாதிச்சு அந்த 10 லட்சத்தை விட அதிகமாகவே நம்ம சம்பாதிச்சுக்கலாம்டா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. சோழன் விடுங்க, எதுக்கு இப்போ அவர்கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் வம்பு பண்ணிட்டுருக்கீங்க, வண்டி சூப்பராக இருக்குங்க அங்கிள் அப்படின்றாங்க. ஏறி உட்காரமா, உன்னை அங்கிள் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு ஏறி உட்கார வச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு போய் இந்த லாஸ்ட்டில் திருப்பின்னு வராரு. வா வண்டி சூப்பராக இருக்கு அங்கிள் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்களாம் வரல
வரீங்களா, ஏறுங்கடா பின்னாடி, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஐயா மாட்டு வண்டி மாதிரி ஏற்றிட்டு போவார், இல்லை நான் வரல அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. டே பல்லவா அப்படிலாம் சொல்லாத வாடா அப்படின்னு சேரன் பாண்டி சோழன் எல்லாரும் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வண்டியை வாங்கி வச்சுட்டு சரியான பில்டப் கொடுக்குறாரா இந்த ஆளு அப்படின்னு தான் சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இறங்கி வந்ததுக்கப்புறமா எல்லாருமே இதே பற்றி தான் பேசுவோம். உங்ககிட்ட அது கூட சொந்தமாக இல்லை அங்கிள், இந்த வண்டி சொந்தமாக வாங்கியிருக்காரு அங்கிள், பிக்கப் வாங்கிட்டாரு. நீங்கள் அடுத்தடுத்து கார் வாங்கி உங்களுக்கு சொந்தமாகினீங்க டியூ கட்டி அப்படின்னா அடுத்து நீங்களும் ட்ராவல்ஸ் ஓனர் ஆகிக்கலாம், அங்கிளும் டிரைவர் ஆகிடுவார். இதுக்கு மேலே என்ன இருக்குது, எல்லோரும் இனிமேல் சந்தோஷமாக ஜாமுன்னு வாழ போகிறோம் அப்படின்னு தான் நிலா சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வாய் முகூர்த்தம் பள்ளிக்கட்டும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நடேசன் இந்த வண்டி வாங்கினதுனால. சூப்பர் அங்கிள், நீங்களும் சும்மா இருக்காமல் இந்த வயசுலேயும் வண்டியை வாங்கி ஓட்டணும்னு நினச்சிருக்கீங்க பாருங்கள். 4 பிள்ளைங்களை பெற்றதுக்கப்புறம் கூட உண்மையிலே கிரேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பிள்ளை பெற்றா என்னம்மா, சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணால் மனசு இருந்தால் சம்பாதிக்க வேண்டியது தான், எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு நடேசன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே அப்பா இப்படி பண்ணுவார் நான் கூட எதிர்பார்க்கலப்பா நிலா அப்படின்றாங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போனார், இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. ஆமாம் பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு பல்லவன் பக்கம், நீ அமைதியாக இரு பல்லவா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. நடேசன் வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டியை பார்த்து அப்படியே ரொம்பவே கெத்தாக வண்டியவே பார்த்துட்டே இருக்காங்க. நடேசனோட வண்டி அப்படின்னு அடுத்தடுத்து சவாரி பிடிச்சி நடேசன் போகாத ஊரெல்லாம் இனி நான் போய் சுத்த போகிறேன் அப்படின்னு தான் நடேசன் நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு அவள் வந்தால் வரட்டும், வரலைன்னா வேறொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும்னு தான் விட்டுட்டாங்க. நம்ம எது பேசினாலையும் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சி சண்டைக்குன்னே நிற்கிறவ வானதி, அவகிட்ட போய் என்ன பேச முடியும் அப்படின்னு தான் விட்டுட்டாங்க. ஸோ முதல்ல எதுக்கு சண்டை போட்டாங்க, நீ ஏண்டா போய் என் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசினேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நடேசன் வண்டி வாங்கிட்டு வந்ததுனால இன்னமும் ஸ்பெஷலாக சமைச்சிட்டு மட்டன் சிக்கனோடு சேர்த்து ஸ்வீட்டும் செஞ்சு ஹாப்பியாக எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க நடேசனோடு சேர்ந்து. இவங்க இந்த சைடு இப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சைடு வானதி வீட்டில் வானதிக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லி வானதி அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க. வானதியும் எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கல்ல, எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. ஏய் நல்லா பார்த்து சொல்லு, உனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. ஏண்டி என்னாச்சு, இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல அப்படின்னு. பார்க்க கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருக்காருமா. எனக்கு என்ன வயசாகுது, இப்போ தான் 21 ஆகுது. இந்த ஆளை பார்க்கும்போதே வயசு அதிகமாக இருக்கும் போல இருக்கு. வயசு கம்மியாக பாருமா, இதோ இந்த தடிமாரை பாரு எப்படி இருக்கா அப்படின்னு. இந்த தடிமாரங்க கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பொறுக்கியாட்டுமே இருக்கிறாங்க. இந்த தடிமாட வயசில் இருக்கிற மாப்பிள்ளையே, அதுவும் பொறுப்பான மாப்பிள்ளையே எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்றாங்க. என்னடி உனக்காக திரும்ப மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்ருக்கேன், இனி இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவடியோ அப்படின்றாங்க. இது அண்ணனா உன் கடமை தானே, போய் செய் அப்படின்றாங்க. டே அவகிட்ட எதுக்கிட்டா வம்பு கிழிக்கிறா, விட்றா, இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டால, இன்னும் நிறைய மாப்பிள்ளை இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பார்க்கலாம், தரகர் மூலியமா ஏதாச்சும் ஃபோட்டோலாம் வருதான்னு பாடுறா, இன்னொரு மாப்பிள்ளை செலெக்ஷன் பண்ணலாம், அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு அவரும் இதை விட்டுட்டு அடுத்த மாப்பிள்ளையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது பாண்டி என்னை சமாதானப்படுத்த வரவே இல்லைல்ல, போனவன் அப்படியே போயிட்டான்ல, காலையில் போனவன் ஒரு ஃபோன் ஒரு மெசேஜ் கூட பண்ணலைல்ல அப்படின்னு உக்காந்துட்ருக்காங்க. அவர் பண்ணால் ஒரு குத்தம், பண்ணலைனாலும் ஒரு குத்தோன்னு உட்காந்துட்ருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எப்படி பேச முடியும்? நேரில் கூட பேசினதுக்கு அந்த பேச்சு அனுப்பிட்டாங்க, தூது அனுப்பிட்டேன், அப்போ கூட எனக்காக நீ வரமாட்டல, உன் அண்ணன் அண்ணி அனுப்புறேன்னு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டாங்க வானதி. இப்போ என்னென்னா நம்மளை சமாதானப்படுத்தவும் நம்மக்கிட்ட பேசவும் நம்ம போனால் போதும்னு விட்டுட்டு போயிட்டான்ல பாண்டி, திரும்பவும் நம்மளை பார்க்க வரலையே அப்படின்னு வானதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஏண்டி இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. இங்கே பாருமா வானதி, உன்னை நம்பி தான் நீ சொன்னதுனால தான் வேறு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி மூஞ்சை தூக்கின்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா
நாளைக்கு மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எல்லாம் பிடிச்சி ஒத்து போனதுக்கப்புறமா எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு திரும்பவும் அவங்க முன்னாடி ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதோட கடைசியாக நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். உனக்கு இனி மாப்பிள்ளையும் பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி என்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த அப்பனுக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே போயிடும். எல்லாம் உன் கையில் தாம்மா இருக்குது, நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துருக்கோ அப்படின்றாங்க. ஏண்டி உன் அப்பா சொல்கிறதெல்லாம் உன் காதில் விழுதா இல்லையா? எதையோ கொடுத்த மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்க, நீயா விருப்பப்பட்டு தானே கல்யாணத்துக்கு சரின்னு சொன்ன அப்படின்றாங்க. மா நைனா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் ஒன்றும் எதுவும் வேண்டான்னு சொல்லலையே, பாருங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கோவத்தில் இப்படி சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பாண்டியே நினச்சிக்கிட்டு வருத்தமாக இருக்குது, அவனை தான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறான்னு ஏதாச்சும் குண்டு தூக்கி போட்டுறாதீ எங்கள் தலையிலன்றாங்க. தேவையில்லாமல் அதை இல்லை கற்பனையில் நீங்களா ஏமா பேசுகிறீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவன் தான் நான் வேண்டான்னு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான்ல, நான் சண்டை போட்டுட்டு வந்தாலும் என்னை சமாதானப்படுத்த அவன் வந்திருக்கணும்ல, அப்படி எதுவும் அவன் செய்யவே இல்லை. வராமல் அவன் இஷ்டத்துக்கு அப்படியே இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவனை நம்பி என்னை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்கிற? வேண்டாமா, அவன் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டுறாங்க. அப்போ சரிடி, இப்போ தான் உனக்கு புத்தி வந்திருக்கு, நாங்கள் அடுத்த மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு அவங்களோட வீட்லேயும் அடுத்த மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வானதிக்கிட்ட தெளிவாக 1க்கு 2 டைம்ஸ் வந்து நல்ல விஷயத்தை நல்லா கிளியராக கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே பாண்டியால் வானத்தை விட்டு கொடுக்கவும் முடியல, வானத்தை இல்லாமல் இருக்கவும் முடியல. என்னதான் பாண்டி அப்படி பேசினாலையும் அடுத்து வானத்தோட நடப்பாகவே இருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நிலா சோழன் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், நம்மக்கிட்ட சண்டை போடுற வரைக்கும் சண்டை போட்டுட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. விடுங்க சோழன், நாம் தான் அவங்க விஷயத்தில் தலையிட வேணான்னு அவர் சொல்லிட்டாருல்ல, எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் வானத்தையை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு பாண்டி போயிட்டாரு. இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது இது அவருடைய வாழ்க்கை. நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் போய் தேவையில்லாமல் பாண்டிக்கிட்ட எதுவும் பேசாதீங்க சரியா அப்படின்றாங்க. அவன் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நான் ஏங்க அவங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சோழனும் இந்த விஷயத்த பேசாமல் விட்டுடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பல்லவன் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. சேரன் வழக்கம் போல தான் சந்தா கூட நல்லாவே கடையில் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டப்பா, அனுஷ் ஊர்லேருந்து வேலைக்கு திரும்பவும் வந்துட்டான் அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாம், அவர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தார்? அங்கே சந்தாவை தனியாக விட்டுட்டு இவர் எதுக்கு இங்கே வேலைக்கு வரணும் அப்படின்னு நல்லா சோழன்னு கேட்குறாரு. டே, அதுக்காக அங்கேயே இருக்க முடியுமா? அவங்களும் சம்பாதிக்கணும்ல, குடும்ப கஷ்டம்னு செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதான் அனுஷ் கிளம்பி வந்துட்டான். சந்தா அங்கே பத்திரமா தான் இருப்பா அப்படின்னு அனுஷ் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கே மனசு கொஞ்சம் திருப்தியாச்சு அப்படின்றாங்க. என்னென்ன சந்தா வருவாங்க வந்திருப்பாங்கன்னு நிறைய எதிர்பார்த்தியா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அதாவது சோழன்னு சேரனை பார்த்து கேட்குறாங்க. எதிர்பார்த்துந்தாண்டா சோழா, ஆனால் வந்து அது எதுவும் நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சந்தாவை இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எப்படி அவங்க இங்கே அனுப்பி வைப்பாங்க? இருந்தாலும் ஒரு ஆசையில் தான் சந்தா வந்திருப்பாளன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நடக்கலை அப்படின்றாங்க. ஆனால் விடுங்கண்ணே, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் அனுஷ் வந்திருக்காருல்ல, உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் நிறைய விஷயங்களில் உங்கள்கிட்ட பேசுவார். சந்தா அங்கே எப்படி இருக்காங்கன்னு அடிக்கடிக்கு நீங்கள் பேசிக்கலாம்ல. நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்து நினைக்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் ஃபோன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சந்தாவை தான் கால் பண்ணாவா பேசுவீங்க. ஆனால் அனுஷ் இங்கே இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதானே. அப்பப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டையும் சந்தாக்கிட்டையும் பேசணுன்னு இவர் கால் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசலாம்ல. சந்தாக்கிட்ட அவரோட அண்ணன் பேசுகிற மாதிரி அவரோட அண்ணன் ஃபோன்லேருந்து இது எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சந்தாவுக்கும் அந்த எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் இல்லைண்ணா அப்படின்றாங்க. ஆமாப்பா நிலா, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சேரன் அப்போ தான் யோசிக்கிறாரு. அவ்வளோதானே, விடுனே, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவும் ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா வந்து திவ்யா கிட்டே ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ ஜாயின் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சோழன் வழக்கம் போல் ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம சேரன் போயிட்டு சந்தா கூட உட்காந்து கடலை போட்டுட்ருக்காங்க. அப்போல்லாம் நம்ம இதெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம மேலே எந்த அளவுக்கு கோவப்படுவா, இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டா. இதுக்காகவே நம்மளை வெறுத்து ஒத்துக்குவா. ஆனால் இப்போ நாமளே தப்பு பண்ணாஇருந்தாலும் அந்த தப்பை எதையுமே அவள் பெருசாக எடுத்துக்காமல் தப்பு என் மேலே தான், அவர் மேலே எதுவும் இல்லைன்னு பழியை தூக்கி தான் மேலே போடுற அளவுக்கு நிலாவுக்கு என் மேலே பாசம் அதிகமாகிடுச்சு. புருஷன் பண்ண தப்பை தான் ஒத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாளே, இந்த மனசு யாருக்கு வரும்? உண்மையிலே சோழா, நீ கொடுத்து வச்சோண்டா,
நிலா கொஞ்சம் கொஞ்சமாக உன் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டா, உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா சோழா. கண்டிப்பாக போக போக உனக்காக சப்போர்ட் பண்ணுவா. அடுத்து கோர்ட்டில் இயரிங் வரப்போ இந்த டிவோர்ஸ்லாம் வேண்டாம், நான் சோழன் கூட வாழ போகிறேன், சோழன் என்னோட ஹஸ்பண்டுன்னு நிலா அவள் வாயாலேயே அங்கே கோர்ட்டில் சொல்லணும். டிவோர்ஸ் கேஸையும் கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் நிலா இந்த வீட்டில் இருக்கணும், எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நம்ம நினச்ச மாதிரி சேரனனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அடுத்து நிலா சொன்ன மாதிரி நல்லா சம்பாதிச்சு கார் ஓட்டி ட்ராவல்ஸ் வச்சு ரொம்ப பெரிய ஆளாக வரணும். நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னு நிலா என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படணும். அடுத்தடுத்து நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறணும். நிலா சொன்ன மாதிரியெல்லாம் நான் ட்ராவல்ஸ் வச்சு முன்னேறினா தானே நிலாவை நல்லா பார்த்துக்க முடியும், நிலாவுக்கு ஒரு குறையில்லாமல் பார்த்துக்க முடியும். அப்புறம் இந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம், நிலாவுக்காக ஒரு அழகான வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு சின்ன கோட்டையே அவரோட மனசுக்குள்ளே கட்டி சோழன் ஆசையை வளர்த்து வச்சுக்கிட்டே இருக்காரு. நிலா மேலே அவ்வளோ பாசத்துலேயும் காதல்னாலேயும். நடேசனுக்கு வண்டி வந்த உடனே சவாரி மேலே சவாரியாக வருது. அவர் சவாரி ஓட்ட கிளம்பிடுறாரு. அப்போது எங்கள் அங்கிளை காணும்னு எல்லாம் கேட்கும்போது அவர் எங்கே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருப்பா அப்படின்றாரு. பார்த்தீங்களா அங்கிள், அண்ணன் வண்டி வாங்கின உடனே அங்கிள் பயங்கர பிஸி போல இருக்கு அப்படின்றாங்க. ஆமாப்பா, இப்போல்லாம் இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குப்பா. நிறைய வண்டிகள் இருந்தால் கூட சவாரியெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லையா, காசு கட்டுப்படி ஆகுறது இல்லை. ஏன் எங்களுடைய பில்டிங்கை கூட சிமெண்ட்டில் இருந்து ஜல்லி கொஞ்சம் தேவையான பொருள் கம்பி இதெல்லாம் இந்த மாதிரி வண்டியில் தான்ப்பா ஏற்றிட்டு வருவாங்க. ஓஸு பைப்பு எலக்ட்ரானிக் பொருள் இதெல்லாம் ஏற்றுறது இந்த வண்டி நிறைய உதவியாக இருக்கும்ப்பா. கல் செங்கல் இந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு வரத்துக்கு. அதனால் கண்டிப்பாக அப்பா இந்த வண்டியில் நல்லா சம்பாதிப்பார் அப்படின்றாரு. ஆமாம் அண்ணன், அங்கிள் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்து இந்த வண்டியை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி லாரியெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தவர் இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமும் அம்மா செத்ததுக்கப்புறமும் ஜெயிலுக்கு அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ரொம்ப நாள் கழிச்சு வண்டி வாங்கியிருக்காரு, வண்டியை ஓட்டணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் பெருசாக லாரி வச்சுருந்தாரு, இப்போ தான் சின்னதாக அந்த மாதிரி ஒரு பிக்கப் வாங்கியிருக்காரு அப்படின்னமோ. அண்ணன் விடுங்கண்ணே, அவருடைய நேரம் அன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த வண்டியை வாங்கியிருக்காருல, அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய வண்டியாக வாங்கிட்டு அங்கிள் பாருங்கள் இந்த மாதிரி லாரிலாம் வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிப்பார், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே அப்படின்றாங்க. சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் உள்ளே போயிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டி வானத்தையை கண்டுக்காமல் இதே மாதிரி தொடர்ந்து விட்டுற போகிறாரா, இல்லை அடுத்து போயிட்டு பாண்டி வானத்துக்காக நிற்க போகிறாங்களா, வானத்தி பாண்டி இருக்க முடியாமல் திரும்பவும் பாண்டியை தேடி வர போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு தலாம் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.